இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம்? சேட்டாக வந்து சீரநாயம்பட்டி எங்கே போகிறோம்? இன்னும் பாலம் ஆடுது இல்லை, கீழே உழுவுற மாதிரியே இருக்குதுங்க. பாலம் வரை கிடுக்கிடுக்குன்னு ஆடுது. சரிங்களா, நாம் 2 பேரும் போகிறோம். நீங்களும் கூட வரீங்க, பார்க்க போகலாம். தாண்டிட்டோம். அடுத்தது வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு முருகன் கோயிலில் தான் நிற்கணும். முடியலங்க. ஆனால் இங்கே பாருங்களேன், நாங்கள் வண்டியில் வந்துட்டு இருந்தோமா, இங்கே ஒரு இடத்துல சிலை செஞ்சு வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ செம்ம அழகாக இருக்குதுங்க இதெல்லாம் பார்க்குறப்போ. பாருங்களேன், ஏதாவது வீட்டுக்கோ இல்லை வேறு ஏதாவது இந்த கல்யாண மண்டபம் இதுக்காக தேவைப்படுதுங்கிறப்போ நம்ம இந்த மாதிரி சிலையை கொண்டுட்டு போய் நம்ம வீட்டுக்கு அலங்கார பொருளாக வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அழகாக இருக்கும். பாருங்கள், காளான்லாம் முடிச்சுட்டு காளான் இந்த தலை சூப்பராக இருக்குங்க, செம்ம அழகாக இருக்குல்ல. அப்படியே மினி பார்க் மாதிரியே இருக்குது இந்த இடம். இல்லை நண்பர்களை பின்னாடி பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்குது. மயில், இந்த குதிரை பாருங்களேன், இந்தாண்ட கரடியெலாம் இருக்குது. மயில் அங்கே செஞ்சிட்ருக்குறாங்க. இதோ அங்கெல்லாம் இருக்குது. மான் இருக்குது, புலி, சிங்கம். இங்கே பாருங்கள், இந்த சிங்கம் பாருங்கள் எப்படி இருக்குது. ஒரு சேரு பார்த்து பாருங்கள், குக்காது பாருங்கள். கோழிலாம் இருந்தது, சேவல், கோழி. தாத்தா ஏர் ஓட்டிகிட்டு இருக்கிறாரு. ஸ்பைடர்மேன் பாருங்களேன். அப்புறம் தாண்ட எருது மாடு, என்னடா இது, அதெல்லாம் சிலை செஞ்சிட்ருக்குறாங்க நண்பர்களே. ஸோ அங்கே பாருங்கள், ஷெட்டுக்குள்ளே சிலை செஞ்சிட்ருக்குறாங்க. இந்த மயில் பாருங்கள் எப்படி இருக்குது. மயிலுக்கிட்டப்பா ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் வாங்க நண்பர்களே, போயிட்டு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். பின்னாடி பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய மயில் இருக்குது. ஸ்பைடர்மேன் பாருங்க, எல்லாம் சிலைங்க அப்படியே செஞ்சு வச்சிருக்கிறாங்க. புலி பாருங்களேன், பீகாக், கரடி பாருங்க எப்படி இருக்குது. நண்பர்களே, அங்கே பாருங்க இன்னொரு கிணறு இருக்குது, மேலே மயில் இருக்குது, தண்ணி சேர்ந்துற மாதிரி இருக்குது. அது செட்டப் அப்படியே ஒரு மாதிரி செஞ்சிட்டு இருக்கிறாங்க. சூப்பராக இருக்குதுங்க. செம்மையாக இருக்குதுல்ல. பின்னாடி மாடு. கோயிலுக்கு போயிட்டு இருந்தோமா, அதில் இடையில பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிலை செஞ்சுட்டு இருந்தாங்க. சூப்பராக இருந்தது. அப்படியே வந்து ஒரு சின்னதாக வீடியோ பாருங்களா. மாடு பாருங்க, மாடு. அதனால பாருங்க, புத்தர் இருக்கிறாரு. மாடு நான் வந்து ஒன்றும் சொல்லலை, மாட்டை வந்து ஓட்டிட்டு இருக்கிறாரு ஒருத்தர். ஸோ மாட்டை வந்து ஒருத்தர் ஓட்டிட்டு இருக்கிறாரு. 2 மாடு இருக்குது, அதில் ஒரு மாடு வந்து பாருங்க என்னென்ன காளை மாடு, என்னென்ன பசு மாடு, அப்புறம் ஒரு கண்ணுக்குட்டி மாடு இருக்குது. எல்லா மாடுமே இங்கே தான் இருக்குது. ஸோ இந்த மாட்டெலாம் வந்து நம்ம மேய்க்கணும் இப்போ, சரிங்களா. நாங்கள் மேய்ச்சிருக்கிறாரு பாருங்க. அந்த மாதிரி வந்துட்டு மாட்டை நம்மளும் மாட்டை மேய்க்கணும். நான் மாட்டை மேய்க்கணும்னு சொன்னேன், நான் உன்ன மாட்டுன்னு சொல்லலை, மாட்டை மேய்க்கணும். மாடை நம்ம மேய்க்கிறோம், சரிங்களா. வாங்க மேய்க்கலாம், போகலாமா? உன்னை நான் சொல்லலை, மாட்டை மேய்க்க போகலாமா. ஸ்பைடர்மேன் பாருங்க, எங்கேயும் யாரையும் வெப்புட்டு கூப்பிட்டு இருக்கிறாரு. நண்பர்களே, இங்கே பாருங்க இன்னொரு சிலை, கிருஷ்ணர். ஐயோ செம்ம அழகா இருக்குதுங்க சிலை. இப்பதான் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. எனக்கு பிடிச்சது. இன்னும் முகம் கொண்டுட்டு வரலங்க, ஆனால் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. பாருங்க மயில், பறவைலாங்குது, மான். அங்கே பாருங்க, அங்கே ஒரு மயில் இருக்குது. பார்த்தீங்களா, இது அப்படியே இருக்கிறது. நண்பர்களே, டீப்பினிங்க அப்படியே, டீப்பினி, அருவாள். யாரோ அக்கா வந்து காட்டு வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு தூக்கிட்டு போகிறாங்க போல. டீப்பினி தூக்கிட்டு அப்படியே சிலை ஸ்டாச்சு அப்படியே இருக்குது. ஸோ இந்த சிலை தாங்க வேற மாதிரி இருக்குது, அப்படியே தத்ரூபமாக இருக்குது. முகம் அப்படியே அழகாக வடிவமைப்பாக செஞ்சுட்டு வராங்க. இந்த பாறை பியூராக இருக்குல்ல, பெயிண்ட் அடித்தா இன்னும் சூப்பராக இருக்கும். வா
நண்பர்களே வேற மாதிரி இருக்குது. முகம் பாருங்க எவ்வளோ அழகா இருக்குது. இது வாங்க அப்படியே நம்ம போகலாம். ஸோ இங்கெல்லாம் வந்து சிலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. முயல் 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 முயலே நின்றுட்டு இருக்குது. இதில் ஒரு பூச்சி இருக்கும் தெரியுமா? இதுக்குள்ள ஒரு பூச்சி இருக்கும். எறும்பு போட்டா அந்த பூச்சி வந்து கடிக்கும். இதோ பாருங்க நண்பர்களே, அந்த பூச்சி தான். நண்பர்களே, நீங்கள் இந்த பக்கம் வந்தீங்கன்னா, ஆத்தூர் போனீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்து சிலை வாங்கிட்டு போங்க. என்ன வாங்குறால காசு இருந்தால் வாங்கிட்டு போங்க. சுற்றி போலாம் பார்க்கக்கூடாது. இதை நான் பூங்காவை சுற்றி பார்க்குறதுக்கு இது ஒரு பிஸ்னஸ். இங்கே பாருங்க, நான் இதை தான் காட்டணும்னு நினச்சேன். இங்கே பாருங்கள், மயில், கிணறு, தண்ணி சேர்ந்துற இடம் சூப்பராக இருக்குதுங்க. நான் கட்டிகிட்டு இருக்கிறாங்க இப்போ தான். நல்லா இருக்குதுங்க, சூப்பராக இருக்குது. குதிரை பாருங்க என்னவா. பார்த்தீங்களா முன்னாடி சிலை பார்த்தீங்களா எப்படி இருக்குது? மயிலுங்க, சுத்தமான மயில், சில மயில். போகலாம் போகலாம் நண்பர்களே, போகலாம் வாங்க. மயிலுன்னு சொன்னேன், மயில் தானே இருக்குது. மாடு தான் அங்கே இருக்குது. நம்ம மயில் வண்டியில் பார்த்துட்டு கோயிலுக்கு போய் நிக்கலாம். ரொம்ப டயர்டாக இருக்குது, பசிக்குது வேற. ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணிட்டோமா, அதனால சரி நான் போயிட்டு ஃப்ரெண்டு வேறு வரேன்னாங்க. எங்கே எங்கள் ஃப்ரெண்டையும் நாங்கள் அப்படியே மீட் பண்ண போகிறோம். வாங்க அப்படியே அவங்களே நம்ம மீட் பண்ணிவிட்டு அப்படியே போய் முருகன் பார்த்து வந்துடலாம். சரியா? சரி. பாருங்களே, முருகன் கோயிலுக்கு வந்துட்டோம். ரோடு பிரிக்குது பாருங்க. அப்படியே நேராக கொஞ்சம் தூரம் போனோம்னா கோயிலுக்கே போயிடலாம். உனக்கு எதை எப்போது தர வேண்டுமோ அதை அப்போது நானே உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். உனக்கு கிடைக்காமல் போன ஒன்றுக்காக வருந்தாதே, அது உன் கையில் விரைவில் கொண்டு வந்து சேர்ப்பேன். நண்பர்களை எல்லாரும் கெஸ் பண்ணியிருப்பீங்க நாங்கள் எங்கே இருக்கிறோம் அப்படிங்கிறது. பொறுமையாக வீட்டுக்கு போகலாம். நல்லா பயன்படுது. ஐயோ, இவ்வளோ கூட்டத்தில் நம்ம போய் சாமி பார்க்க போகிறோமா என்ன? இந்த அக்கா எங்கேயோ பார்த்துருக்கேன். செம்ம ஹைட்டாக இருக்குது. நண்பர்களே, பயங்கர கூட்டமாக இருக்குதுங்க. நம்ம வந்து சாமியை பார்த்தாச்சு. சரிங்களா, அப்படியே கிளம்பலாம். என்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். என்னெல்லாம் மறந்துட்டேன். என் மேலே லவ்வே இல்லை, பாசமே இல்லை, அப்படி இப்படின்னு எதோ வளரிட்டு இருந்தாங்க. சில பின்னாடி பாருங்க எவ்வளோ ஹைட் இருக்கு. பின்னாடி சைடு பாருங்க நண்பர்களே, பயங்கரமாக இருக்குது. ஐயோ, அநியாயத்துக்கு இருக்குது. கிளி பாரு எங்க உட்காந்துட்டு இருக்குது, தெரியுதா? கிளி எங்க இருக்குது கண்டுபிடி. பரவாயில்லமா, இங்க இருந்தே நல்லா தெரியும். நல்லா மட்டும் காட்டு, எல்லாத்துலேயும் பேசாத எளியமா. ஒன்றும் இல்லை, ஒன்றும் சொல்லலை. சாமி கும்பிடு முருகா. வெற்றிவே நண்பர்களே, ஆனால் வந்தாச்சுங்க முருகன் சிலை. நீங்கள் வந்திருப்பீங்க, பயங்கரம் ஹெல்த்துங்க அந்த சிலை.
தெரியுதுங்களா? நல்லாவே தெரியும் நினைக்கிறேன். செம்ம ஹைட்டு, வீடியோலலாம் சின்னதாக இருக்குது. சல பயங்கர ஹைட்டு. ஐஸ்கிரீம் சாப்பிட போகலாமா? வாங்க. சரி. ஓகே கைஸ், வந்தாச்சு, சாமி கும்பிட்டாச்சு. இப்போ அப்படியே ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு கிளம்பலாம். ஓகேவா? பாய்.